ஒரு குட்டி டின்னர் vlog பார்க்கலாமா? மதியானம் பண்ண பொரிச்ச கறி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி சால்னா மாதிரி ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரில் நெய் தேங்காய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூடி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த டைமில் மசாலா ஐட்டம் சேர்த்தேன். கிளிப்பி மிஸ் ஆயிடுச்சு. என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சைடில் கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்மகிட்ட லெஃப்ட் ஓவர் இருந்த கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதுல சேர்க்க ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த பொருள் எல்லாத்தையும் டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்தா போதும். லெஃப்ட் ஓவர் கறியில மட்டும் இல்ல, சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எதுல வேணாலும் பண்ணலாம். செம்ம டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிரும். லாஸ்டா கொஞ்சமா மல்லியில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு டின்னருக்கு இந்த சால்னா கூட சப்பாத்தி பண்ணி சூப்பரா சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.